நம்ம இன்றைக்கி இந்த வீடியோவில் நல்ல டேஸ்டியான அடை என்னோடய ஸ்டைலில் எப்படி செய்யலான்னு பார்க்கலாம் வாங்க. அதுக்கு ஒரு சுட்டி அளவுக்கு இட்லி அரிசி, அதே சுட்டியில் 1/4 சுட்டி அளவுக்கு துவரம்பருப்பு எடுத்து நல்லா ஒரு 3-4 தடவை கழுவிட்டு அதை ஒரு 2-2.5 மணி நேரம் ஊற வச்சுருங்க தண்ணி ஊற்றி. அது ஊறுறதுக்குள்ளே மிக்சியில் கொஞ்சமாக சீரகம், காரத்துக்கு தேவையான அளவுக்கு வரமிளகாய், கருவேப்பிலை, தேங்காய் எல்லாம் போட்டு நல்லா பல்ஸ் மோடில் அதையே பல்ஸ் பண்ணி தனியாக எடுத்து வச்சுருங்க. ஊற வச்சுருக்க அரிசி பருப்பையும் மிக்சியில் போட்டு நம்ம அரைச்சி வச்சுருக்கிற இந்த தேங்காய் அந்த இதையும் போட்டு அது கூட தேவையான அளவுக்கு உப்பு, சின்ன வெங்காயம் எல்லாம் போட்டு எல்லாத்தையும் ஈவனாக இதே மாதிரி மாவாக அரைச்சி எடுத்துக்கோங்க. தண்ணி தொளிக்கவே கூடாது, அந்த ஊறின தண்ணியோடவே அரைச்சாலே போதும். இது மாதிரி அந்த மாவை ஈவனாக கலக்கி உருண்டைகளாக பிடிச்சி எடுத்து வச்சு அடுப்பில் ஒரு வடைச்சட்டியை வச்சு ஆயில் ஊற்றி, ஆயில் நல்லா ஹீட் ஆனதுக்கப்புறம் அந்த மாவை நல்ல சின்ன சின்ன உருண்டைகளாக பிடிச்சி தட்டி இது மாதிரி போட்டு எடுத்திங்கன்னா அருமையான அடை ரெடி ஆயிரும். இந்த அடை ஈவினிங் ஸ்நாக்காக சாப்பிட்றதுக்கு ரொம்ப சூப்பராக இருக்கும். இதையே வெறுமனே சாப்பிடாமல் இது கூட கொஞ்சம் சைட் டிஷ்க்கு தேங்காய் சட்னி கெட்டியாக அரைச்சி அதோடு தொட்டு சாப்பிட்டிங்கன்னா ரொம்ப சூப்பராக இருக்கும். இதே போல் செஞ்சு பார்த்துட்டு எப்படி இருக்குன்னு மறக்காமல் கமெண்ட் செக்ஷனில் சொல்லுங்கள். சஞ்சு மாஸ் vlog சப்ஸ்கிரைப் பண்ண மறந்துடாதீங்க.